கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 74ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஆமென். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதேயும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, துன்பப்பட்டவன் வெட்கம், அந்த வெட்கத்தோடு கூட அவன் வாழக்கூடாது. அவனுடைய வெட்கமும் துன்பமும் அகற்றப்பட்டு, அவனுடைய சிறுமையும் எளிமையும் அகற்றப்பட்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிறது தான் இந்த செய்தி. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, துன்பப்பட்டவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். துன்பம் என்ற சொல்லுக்கு தமிழில் பலவிதத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் வார்த்தைகளை கொடுக்கிறார்கள். அதாவது துயரம், கஷ்டம், வேதனை, துக்கம், இடறல், இன்னல், உபத்திரவங்கள் என்று பொருள்படும். உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு கடுமையான வயிற்று வலின்னு வைத்துக்கொள்ளும். அந்த வயிற்று வலியில் அந்த ஆள் துடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், பாருங்க அவன் படுற துன்பத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பண கஷ்டத்தினாலே ஒருவன் வேதனைப்பட்டு அங்கலாய்த்து கிடக்கும்போது நாங்கள் அவனை பார்த்து சொல்லுவோம், பாருங்க அவன் துன்பப்படுற வேதனை பணத்துக்காக. இப்படி துன்பம் நிறைய விதங்களிலே நாம் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம், இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட துன்பமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவன் வெட்கத்துக்குட்பட்டவனாக வாழுகிறான். ஏதாவது யாராவது கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாதபடிக்கு அவனுக்கு ஒரு வெட்கம் அவனை தலைமூட வைக்கிறது. எனவே அவன் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதவனாக காணப்படுகிறான். காரணம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வெட்கம் அவனை அப்படியே அமர்த்தி வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படும் ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தியே. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னத்தை கர்த்தரை தேடி என்னதான் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஏனென்றால் எல்லாரும் மனிதர்கள். மனிதர்களுக்கு பலவீனங்கள் வருகிறது. பலவீனங்கள் வரும் பொழுது சோர்வுற்ற வார்த்தைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் வெளியிலே கொண்டு வர்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதக்காரன் கூட இதுதான் சொல்கிறாரு. அதே சங்கீதத்தில் 74ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அதாவது நீர் வாசமாயிருந்த, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்படிதானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீர் என்றென்றைக்கும் எங்களை தள்ளி விடுகிறீரோ, அப்படித்தானே? தள்ளி விடுகிறீர். எப்போ மறந்துட்டீர் ஆண்டவரே? என்ன மறந்துட்டீர்? என் பிள்ளைய மறந்துட்டீர், சபையை மறந்துட்டீர், எல்லாத்திலையும் எங்களை மறந்துட்டீர் ஆண்டு சுவாமி. ஆனால் பூர்வ காலத்திலே நீர் சம்பாதித்த சபை, அப்படின்னா சபையை என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட ஒருவர், அதே வேளை நாம் ஆராதிக்கிற இடம், பல விதத்திலும் சபைக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மை எப்படி சம்பாதித்தார் என்றால் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார். இந்த சம்பாதித்த இந்த சபையை, சுதந்திரமான தம்முடைய சபையை அவர் மறந்து போனார் என்று சொல்லுகிறதுனால தான் அவன் சொல்லுகிறான், ஒரு விசை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட நாம் சொல்றது, ஆண்டவரே நீர் என்னை மறந்துட்டீர் ஆண்டவரே, என்னை தள்ளிவிட்டீர் ஆண்டவரே, என்னை வெறுத்து விட்டீர் ஆண்டவரே, என்னோடு பேசுகிறது இல்லையே என்று சொல்லி நாம் புலம்புகிற நேரங்கள் உண்டு. அப்படி புலம்புகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை ஒருபோதும் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை கடந்து போக விடவே மாட்டார் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணினதை நினைத்தருளும், இன்று நான் தனிமையாக கைவிடப்பட்ட நிலையிலே உணர்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு துன்பத்தை நீ அனுபவிக்கலாம், வேதனை அனுபவிக்கலாம், இவைகளெல்லாம் சொல்லுகிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கம்பீரத்தோடு கர்த்தரை துதிக்க தேவன் செய்யும் நாள் வெகு விரைவிலே வரும்.
அது அதிக தொலைவிலே இல்லை என்று சொல்லுகிறேன். அப்படியா இருந்தால் யாருக்கு இந்த துன்பம் கூடுதலாக வரும் என்று சொன்னால், வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீ சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப யாருக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால், நீதிமானுக்கு துன்பம் வருகிறது. நானும் நீங்களும் ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், அதாவது இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருந்தது. ஆனால் தம்முடைய இரத்தத்தை சிந்துதல் நிமித்தமாக அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவினார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை வேறு பிரித்தார், நம்மை நீதிமானாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தால் இந்த நீதிமான்களுக்கு தான் என்ன செய்கிறது என்று சொன்னால், அநேகமாயிர துன்பங்கள் வருகிறது. ஒரு நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனால் அந்த துன்பம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தொடர்ந்து வராது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளும்படியாக மறுபடியும் சொல்லுகிறேன். அது துன்பம் வந்தாலும் கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் நீதியிலேயே நிலைத்திருக்கணும். நீதிமான் தன் நீதியிலே நிலைத்திருக்கணும். எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அவன் தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருப்பானே, ஆனால் தேவன் அவனை கைவிடவே மாட்டார். தொடர்ச்சியாக சில நேரங்களில் பிரச்சனை வரும். சொல்லுவாங்க இல்லையா, மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டிச்சு அப்படின்னு. அவன் மரத்திலேருந்து கீழே விழுந்து காயப்பட்டு போகிறான், அவன் எழும்பும்போது மாடு முட்டிருச்சு. இதே மாதிரி தான் சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சனை. ஒன்று போனால் ஒன்று எங்கய்யா போய் சொல்கிறது, யாருக்கிட்டையா போய் சொல்கிறது என்று சொல்லுகிற ஒரு புலம்பலின் நிலைமை வரும். நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அப்படித்தான் என்ன செய்தான்னு சொன்னால், நீதிமானாக இருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தொடர்ச்சியான பிரச்சனை வந்த போதும் கூட அவன் நீதியிலே உத்தமனாகவே இருந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோபுடைய புத்தகத்தை அநேகர் வாசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? யோபுடைய புத்தகம் வாசி அது அழுகையும் அவன் அவட்ட வேதனையும் பார்த்தா அது நமக்கு வந்தாலும் வந்துடும் அப்படின்றதுக்காக தொடரதில்லை. சிலர் எசேக்கியேல் தொட மாட்டாங்க, இப்படி சில புத்தகங்களை உன்னத பாட்டு தொட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் பார்க்கும் பொழுது பார்ப்போமானால், யோபுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் ஒழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். நமக்கு தெரியும், யோபுவை குறித்து தெரியும். யோபு தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன், நீதிமானும் என்று. அப்ப நீதிமானாகிய யோபு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக, தன்னுடைய குமாரர் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பலியும் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவனை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேலி அவனுக்கு தெரியாது, அந்த வேலி பிசாசுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் பலமுறை போகிறான், யோபுவினிடத்தில் போனால் உள்ளே போக முடியாது, அந்த வேலி தடுக்கிறது. எனவே அவன் பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னா, அவன் போய் ஆண்டோடு சொல்றான், விருதாவாகவா யோபு உம்மை ஆராதிக்கிறான், உம்மை நேசிக்கிறான், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் சுற்றி ஒரு பெரிய வேலி இருக்கிறது என்று சொல்லுவேன். நீங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இவனுடைய கண்களை திறந்தரும், அப்பொழுது இவன் காண்பான் என்று சொன்னா, நம்மை சுற்றி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு மந்திரவாதியின் இடத்திலே ஒரு வாலிபன் போய் சொன்ன, உங்களுக்கு தெரியும், வாலிபன் போய் சொன்னா, இந்த குறிப்பிட்ட பெண்ணை நான் திருமணம் பண்ணணும், நான் அந்த குறிப்பிட்ட பெண்ணை அடைய வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு மந்திரம் செய்து தாருங்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னாரு, அந்த பெண்ணு எந்த இடத்துல மிதிக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வந்தா போதும் அப்படின்னு. மண் எடுத்துட்டு வந்தான், கொடுத்தோன்னு அவர் மந்திரம் பண்ணினாரு. பண்ணி முதலாவது ஒன்றை அனுப்பினார், அது ஓடி போய் அதே வேகத்தோடு திரும்பி வந்து சொன்னது, அங்கே போக முடியாது, எலிசபெத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்றால் அக்கினி எரிகிறது என்று சொன்னார்.
அப்ப இவர் சொன்னாரு, ரைட் ஓகே நீ போகாத, நீ இன்னொன்னு அனுப்புனாரு. அது போய் அங்க என்ன செஞ்சுனா அங்கிருந்து வந்து இவருடைய மை அது இது எல்லாத்தையும் தட்டி இவரையும் தட்டி எல்லாம் விட்டு சொல்லிட்டா, இன்னொரு என்ன அனுப்புனா உன்னை கொலையை பண்ணிடுவேன்னுச்சான். என்னன்னு சொன்னா தொட்டண்ணாவுடைய சாட்சி நமக்கு தெரியும். பெரிய மந்திரவாதி. இந்த மந்திரவாதி மூலமாக அனுப்பி 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 பார்த்தா ஒண்ணுமே சரல. ஏனென்றால் அந்த பிள்ளையை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருந்தது, ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்கள் அறியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் சுற்றி தேவன் தம்முடைய அக்கினினாலே பாதுகாக்கிறார் என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு செய்கிற முதலாவது வேலை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே எங்க நம்முடைய பொருளாதாரத்தை முதலாவது வீழ்த்த வேண்டும். திடீர்னு ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுவாங்க தானே? வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா அது போல முதலாவது ஒருத்தன் வர்றான். என்னன்னா எல்லா சகோதரனும் சேர்ந்து மூத்த சகோதரன் வீட்டில் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் யோபு வீட்டில் இருக்கிறான். ஒருத்தன் செய்தி கொண்டு வருகிறான். அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எருதுகளும் கழுதைகளும் என்ன செய்யுதுன்னா அங்க இருக்கும்போது சபையார் வந்து அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க. ஐயா, கொண்டு போனது மட்டுமல்ல, எங்க வேலைக்காரங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. நான் ஒருத்தன் தான் ஐயா உயிரோட தப்புனேன். அது எதுக்குன்னா உங்ககிட்ட இந்த செய்தி கொண்டு வர்றதுக்கு. முதலாவது பொருளாதாரத்தில் ஒரு அடி. அந்த அடி என்னன்னா வேதனை வரும், துக்கம் வரும் அப்படின்றதுக்கு மாறி. அடுத்து என்ன தெரியுமா நடந்தது? ஒரே நாள்ல தொடர்ந்து வருகிற அடுத்த காரியத்தை வருங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க. என்னது? அக்கினி வந்தது, ஆடுகளையும் வேலைக்காரரையுமே கொண்டு போயிருச்சு. ஐயா, அடுத்த அடி தொடர்ச்சியாக வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீதிமான் என்று பெயர் பெற்றவன், உத்தமன் என்று பெயர் பெற்றவன், தேவனை ஆராதித்து தேவனுக்கு பலி செலுத்தி சிநேகபூர்வமாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படி வரலாமா என்கிற ஒரு கேள்வி கூட கேட்க தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அது தொடர்ச்சியாக வந்தது. ஏனென்றால் அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே. நீதிமானுக்கு துன்பம் வரும். எப்படின்னா அநேக துன்பம் வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அடுத்து என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுன்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எருது போச்சு, கழுத போச்சு, ஆடு போச்சு, ஒட்டகம் போச்சு. அவன் கிட்ட இருந்த வேலைக்காரர் எல்லாரும் போயிட்டாங்க. எவ்வளவு பெரிதான ஒரு கொடுமையான ஒரு நேரம், எவ்வளவு பெரிதான ஒரு வேதனையான நேரம். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன காரியத்திலே அது நிறைவேறவில்லை என்றால், அல்லது போனால் நடக்கவில்லை என்றால், நாம் எவ்வளவோ தூரம் வேதனைப்பட்டு தேவனையே தூசிக்கிற ஒரு நிலைமை கூட வந்துடுறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் அவனுடைய கையின் பிரயாசம், அவனுடைய பொருளாதாரம் அப்படியே முடக்கப்பட்டு போனது. போனா போட்டுன்னு அவன் பேசாம இருக்கிறான். கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் வர்றான், வந்து சொல்றான் பாருங்க என்ன செய்தி சொன்னா. வாசிங்க 18ஆம் வசனம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவனுடைய பொருளாதாரம் தான் போச்சு, பரவாயில்ல. ஆனா இப்ப அவனுக்கு இருந்தது யாரு? தன்னுடைய குமாரரும் குமாரத்தைகளும் கூட. அதோடு கூட அந்த வீடும் இல்லாமல் போய்விட்டது, பிள்ளைகளும் இல்லாமல் போய்விட்டது. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுமா இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா யோபு ஒரு காரியம் செய்தான். என்ன தெரியுமா? அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தபடினாலே 20ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து போயிட்டு என்ன தெரியுமா, தரை மட்டும் குனிந்து தரை மட்டும் தன்னை தாழ்த்தி தேவனை பணிந்து கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை பணிந்து கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு யோபு என்ன செய்தான் என்று சொன்னார், பிரச்சனைகள், போராட்டங்கள் நீதிமானுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் என்ன செய்தான் சொன்னார், கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லி தேவனை பணிந்து கொண்டான். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா தெரியும். எப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய புத்திரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது என்ன செய்தான் என்றால், மகனை பார்க்கிறதுக்காக ஓடல, நேரா அவன் பழி எடுத்துக்கொண்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் பழி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுமா, மற்ற எல்லா காரியங்களும் முக்கியம், தேவன் பின்னால. யார் உதவி செய்யணும்? தேவன் உதவி செய்யணும். தேவனை முன்னதாக வைத்தால் தேவன் எப்போது நமக்காக நிற்கிறார் என்று சொல்லுவான். நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் என்னை பார்ப்பார், அவர் என்னை பார்க்கும் பொழுது என் தேவையை பார்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் வேதம் சொல்லுகிற யோபு 1:22, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. நமக்கு ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா உடனே அந்த எரேமியா மாதிரி தான், ஆகாதவர்கள் வழியெல்லாம் இப்படி இருக்கிறது, நான் உமக்காக செய்கிறேன், உமக்காக ஓடுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னு நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருக்கிறோம். இத்தனையும் இழந்து ஒன்றுமே இல்லை என்ற நிலையிலே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், தேவனை ஒரு குறையும் சொல்லாதபடிக்கு அவரை பணிந்து கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எல்லாத்தையும் இழந்துட்டு போயிருக்கிறான். இப்ப அவனும் அவனுடைய மனைவி இருக்கிறாங்க. எல்லாம் போனா போட்டு, கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் தானே எடுத்தாருன்னு இருக்கிறான். ஆனா பிசாசு உடல் என்ன தெரியுமா செஞ்சான், எல்லாம் போய் நீ இன்னும் அப்படி உத்தமத்தில் இருக்கியா, இப்ப நான் காட்டுறேன்னு சரீரத்திலே கை வைக்க ஆரம்பித்தான். நீங்க வாசித்து பார்ப்பீங்க, யோபு 2:7-8 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். என்னது? சரீரத்துல கை வச்சிட்டான். சரீரத்துல கை வச்சு அப்படியே எல்லாம் ஓடுது, சாம்பல்ல இருந்துகிட்டு இருக்கிறான். ஒரு சிரட்டை எடுத்து அப்படி சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு சூழ்நிலை. நீதிமானுக்கு வந்த துன்பத்திலும் துன்பம் இது கொடிய துன்பம் என்று சொல்லலாம். யோபு அதை குறித்து, தன்னை குறித்து தானே சொல்லும் போது சொல்லுகிறான். 6:2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துன்பம் சொல்லி, துன்பம்னா துக்கம், துன்பம் சொல்லி முடியாதையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என் துன்பத்தை நான் சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய பாரமா இருக்கணும். இப்ப அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இதை கேள்விப்படுறாங்க. நண்பன் இப்படி ஒரு நிலையில இருக்கிறான்னு சொன்னா 3 பேர் சேர்ந்து வர்றான் பார்க்கிறதுக்கு. பார்க்க வந்தவன் அவன் துன்பத்தை பார்த்த உடனே அவன் கூட பேசுறது கூட வார்த்தை வரல. ஏன்னா அந்த கேடுற்று இருக்கிறான். அது அவனுக்கு தெரிய, யோபு மாதிரியே தெரியல. யோபு ஒரு நாள் நடந்தா கம்பீரமா நடப்பா, எவ்வளவு அழகா இருப்பான். ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த ரூபமே இல்லை என்று சொல்லி கலங்குறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோபுடைய புத்தகம் 2:13 வாசிங்க. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார். 12 அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு, என்னது தூரத்துல பார்க்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு தானா இது, யோபு தானா இது, அந்த பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல, அழுகிறாங்க. அழுது 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 அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தெரியுமா? பேசுறதுக்குண்டான ஒரு நிலைமையில் அவன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட யோபு
என்னதை நான் வேற யாரையும் குறை சொல்லல, கர்த்தரை குறை சொல்லல, எதையும் சொல்லல. அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் என்றும் தன்னைத்தானே அவன் சபித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் எல்லாரும் இதுல நிதானமா கொஞ்சம் இருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நீ இன்றைக்கு கடந்து வரலாம். துன்பப்பட்டு வெட்கத்தோடு கூட சிறுமையான ஒரு நிலையிலே இருப்பாய் என்று சொன்னால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவைகள் தூரமான பயணம் அல்ல. அதி சீக்கிரத்திலே தேவன் உனக்கும் எனக்கும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாட கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லுகிறேன். வாசிங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து பிறந்த நாளை சபிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவ்வளவு தூரம் கொடிய வேதனை, கொடிய வேதனை. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கல, ஆண்டவரே பழி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக பாவ நிவர்த்தி கூட செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த தொல்லை, உம்மை நான் ஆராதிக்கிறது எதற்காக என்று கேட்கல. அவன் மாறாக சொல்றான், நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாய் இராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாய் இருப்பதாக, அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக, நாளை சபிக்கிறவைகளும் லிவியாதாளை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக, அதன் அஸ்தமான காலத்திலே தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடிய காலத்து வெளிப்பை அது காணாமல் இருப்பதாக, நான் இருந்த கற்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே, நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன, என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பாலுள்ள ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன, அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து. என்ன சொல்றான்? நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொன்ன அந்த செய்தி அந்த ராத்திரி வேளை கேட்டது அது இருளா இருந்திருக்கலாமே, வெளிச்சம் வந்திருக்க கூடாதே என்று சொல்லி நொந்து போகிறான். அவனுடைய சிநேகிதர் அவனை பார்த்து அழுகிறார்கள். தன்னை குறித்து அவன் நினைக்கும் போது நினைக்கிறான், என் சஞ்சலம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அது கடல் மணலை பார்க்கலும் பாரமாய் இருக்கிறது, என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் வேலைக்காரர் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் பொருளாதாரம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இப்ப நான் நிற்கிற நிலைமையை பார்க்கும்போது தோலோடு தோலாக, அதாவது சதை மாம்சம் எல்லாம் இழந்து முள்ளும் தோளுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் நினைக்கும் போது சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு நாளை நான் சந்திக்காமல் நான் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் கூட நல்லதாக இருந்திருக்குமே என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறது உண்டு. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு மாணவர்களே, தேவ பிள்ளையே, நீ இதை விட அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளே போகலாம், ஆனால் உன்னை தேவன் அறிந்திருக்கிறார், அதிசீக்கிரத்திலே அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிறேன். என்னதே, தேவன் அற்புதம் செய்வாரு. எப்படின்னா, உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றி, அந்த துக்கத்தினாலே நீ வெட்கப்பட்டு இன்றைக்கு ஒதுங்கி தலை குனிந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த சிறுமையை பார்க்கிறாரே, அந்த சிறுமையிலிருந்து உன்னையோ உன் பிள்ளையோ உன் குடும்பத்தையோ வெளியில் எடுத்து விட்டு உன்னை துதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீ ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தரை கம்பீரமாய் துதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எல்லாம் நண்பர்கள் அழுகிறாங்க, அவன் வேதனைப்படுறான், எல்லாத்தையும் இழந்து துக்கப்படுறான். ஆனால் அந்த நேரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க, 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ,
தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். என்ன அருமையான இது! ஏன்னா அவளும் பார்க்குறா, இல்லை அவள் சின்னமாக இது இல்லை, அவள் பார்க்குறா. பிள்ளைகள் இழந்தாச்சு, ஆடு இழந்தாச்சு, எருது இழந்தாச்சு, கழுதை இழந்தாச்சு, ஒட்டகத்தை இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ என்னென்னா இவர் சுகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சரீரம் கூட விளையணுமா போச்சு. இதுக்கு மேலே என்னத்துக்கு? அப்போ தான் அவளுக்கு, ஏன்னா மனுஷி தானே, மனுஷிகம் தானே. நீர் தேவன் 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 ஊத்தமாக இருந்த, ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அந்த தேவன் தேவலன்னு சொல்லிட்டு போ. இன்றைக்கு அநேகர் அப்படிதான், கேட்கிறவைகள் கிடைத்து விட்டால் தேவன் உயிரோடு இருக்கிறார், அற்புதர். கேட்டது கிடைக்காட்டி போனா தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே இருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜா சொன்ன மாதிரி தான், இன்னும் தேவனுக்காக காத்திருக்க வேண்டியது என்ன சொன்னானா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சொன்னா பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறம்மா, நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறம்மா. தேவன் யார் தெரியுமா? நம்ம எவ்வளோ ஆசீர்வதிச்சார், எவ்வளோ உயர்த்தினார், தேசத்தில் நம்ம மேன்மையான ஒரு இடத்துல வைத்தார். போயிடுச்சு. ஆனால் நாம் தேவனை தூசிக்கூட, ஏன்னா கொடுத்தவர் அவர் தான், எடுத்தவரும் அவர் தான். தேவ பிள்ளையே, ஆபிரகாம்கிட்ட சொன்னார் ஆண்டவர், கொண்டு போய் மகனை என்ன செய், பலி கொடு. பலி கொடுக்கும்போது, இல்லை ஆண்டவரே, நீர் என்ன மனுஷ ஜாதி, இந்த மனுஷ இது மாம்சம் தின்றதுக்கு என்ன என்று சொல்லி, இல்லை. கர்த்தர் சொன்னார், ஏன்னா கொடுத்த போது ஸ்தோத்திரம். ஈசாக்க நீர் கொடுத்தீர், ஸ்தோத்திரம் ஐயா. எடுக்கிறீரா? ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் எடுக்க மாட்டார், ஸ்தோத்திரம் ஐயா. தேவப்பிள்ளை, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்லுகிறார். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேறு எந்த சிருஷ்டியானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. இந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்குமே, ஆனால் இந்த உலகமே நமக்கு விரோதமாக வந்தாலும் கூட நம்மை அசைக்க முடியாது என்று சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, யோபு வைஃப் சொன்ன உடனே வைஃப்கிட்ட சொல்லிட்டு ஒரு காரியம் ஒன்று சொன்னா என்ன தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களே. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்னது? அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல. அவனுக்கு தெரியாது, பிசாசுக்கு வந்து போராட்டம் ஒன்றுமே தெரியாது. சொன்னா அவர் என்ன கொல்லட்டும், நான் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன், வேற எதன் மேலேயும் என் நம்பிக்கை போகாது. ஆனா ஒன்றே ஒன்றை செய்வேன், நீதிமான் என்று தேவன் என்னை சொல்லி இருக்கத்தக்கதாக இன்னும் என் நீதியிலே உத்தமனாய் நடப்பேன், என் வழிகளை அவருக்கு முன்பதாக அழகுபடுத்தி ரூபகரப்படுத்துவேன். தேவ பிள்ளையே, போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், இவைகளெல்லாம் துன்பங்களாய் உனக்கு வரும் பொழுது நீ என்ன செய் என்று சொன்னா, தேவனுக்கு முன்பதாக போய் உன்னை ஆராய்ந்து, இன்னுமா என் வழியை அவருக்கு முன்பதாக ரூபகரப்படுத்துவேன் என்று சொல்லி துதிக்கிற நாள் வெகு தூரத்திலே இல்லை என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். விடுவித்த உடனே அவன் துதிக்கணுமே. அப்படி இருந்தா அவன் வாழ்க்கையில அந்த துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை கர்த்தர் கொடுக்கணும். மோசே கூட சொல்லுகிறான், எப்படி என்ன சொன்னா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இரட்டிப்பாக என்ன செய்யுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஏனென்றால் மோசே அறிந்திருந்தான், இந்த துன்பத்துக்கு ரெட்டிப்பாக கொடுக்கணும்னா அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ரெட்டிப்பான மகிழ்ச்சியில் நடத்த தேவன் ஒருவரே உண்மையுள்ளவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தால் விடுவிக்கும் போது ஆசீர்வாதம் மழையாக பொழியணும். நீங்கள் யோபுடைய புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
என்னது? யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எல்லாம் டபுளா வந்தது. 500 ஒட்டகம், 500 கழுதை, இல்லை 1000 எல்லாத்தையும் கொடுத்தா. அவனுடைய ஆயுசு நாட்களையும் கத்தர் கூட்டி கொடுத்தாரு. குமாரரையும் குமாரத்தையும். அடுத்தது என்னது? பொருளாதாரத்தை ஒரு பக்கம்தான் நஷ்டமாக்கினான் பிசாசு. இங்கேயும் டபுள் ஆக்கிட்டு வர்றவன் எல்லாம் கொண்டாந்தா என்ன தெரியுமா? தங்க காசை கொண்டாந்து கொடுத்தான். அப்படி தானே இருக்கு? தங்க காசு தாங்க வச்சுக்கங்க. ஒரு நாளும் கத்தரை நம்பின பிள்ளைகளை கத்தர் வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கு நீ இழந்து போகலாம். அந்த இழந்து போன நிமித்தமாக இந்த துன்பத்தை நான் எப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு கேள்வியோட நீ வேதனைப்படலாம். நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கத்தர், உன் சரீர சுகத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். சிரட்டையில் சுரண்டிக்கிட்டே இருந்தான், இப்போ மறுபடியும் ராஜகம்பீரம் போடத்தக்கதாக கத்தர் கிருபை செய்கிறாரு. இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளையே, நீ நீதிமான். உன்னை சுற்றிலும் நெருப்பு இருக்கிறது, அக்கினி இருக்கிறது. பிசாசு உனக்கு விரோதமாக உன்னை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று நினைத்தால் நான் உனக்கு ஒரு காரியம் சொல்றேன் தெரியுமா? உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்த தேவன் உன்மேல் கண் வைத்திருக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்வார். இத்தனை துன்பத்திலையும் தனியாக போகிறேன்னு நினைக்காத, அவர் உன் கூட தான் வந்துட்டு. வாசிக்கலாம், நீங்கள் சங்கீதம் 37:25 வாசிங்க. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, நீதிமான் ஒருபோது கைவிடப்பட மாட்டான் என்பதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீதிமானாய் இருந்தால் நீதிமானுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது, தொடர்ச்சியான துன்பங்கள் வருகிறது. யோபுக்கு துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தரே இல்லாத போது என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஏனென்றால் அவனை கைவிடுகிறதற்காக தேவன் அழைக்கவில்லை, அவனை தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக. இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை நான் ஒன்று சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு நினைக்காத. உனக்கு வந்திருக்கிறது வியாதி, உனக்கு வந்திருக்க பிரச்சனை, உனக்கு வந்திருக்க நெருக்கம், உன் வீட்டில் வந்திருக்க எதையும் பற்றி நீ யோசிக்காது. ஏன் தெரியுமா? அவைகள் மத்தியில் தேவனுடைய கண்களும் இருக்கிறது, தேவனும் இருக்கிறார் என்று சொல்லி. அதான வாக்குத்தத்தம். என்னது? வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் இருக்கும். பூமி மீது எங்கு சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் உன் மேல் இருக்கிறது, உன் பிள்ளையின் மேல் இருக்கிறது, உன் குடும்பத்தின் மேல் இருக்கிறது, உன் சரீரத்தின் மேல் இருக்கிறது, உன் பொருளாதாரத்தின் மேல் இருக்கிறது. நான் கைவிடப்பட்டுட்டேன், கைவிடப்பட்டுட்டேன், கைவிடப்பட்டேன் சொல்லவே சொல்லாத. நீ நீதிமானாய் இருக்கிறதுனாலே தேவன் உனக்காக நிற்கிறார். அவருடைய கரங்கள் உன்னைக்காகவே இருக்கிறது. அந்த கரத்திலிருந்து யாரும் உன்னை பறிக்க முடியாது, யாரும் பறிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ துன்பம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியம் சொன்னேன். அதில் ஒன்று உபத்திரவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்னது? அவர்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வேதனைன்னு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியாருக்கு பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் 16ஆம் வசனம் 16. உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். எனது இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ, அவர்கள் குடும்பங்களை பிரிக்க முடியுமோ, பிசாசுடைய திட்டங்கள் அவைகள்தான். உன் பொருளாதாரத்தை இல்லாமக்கணும், உன் சரீர சுகத்தை இல்லாமக்கணும், உன் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கணும், கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இருக்கிற உறவை பிரிக்கணும். பிசாசுடைய திட்டம். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் என் சந்நிதியிலே வந்து எட்டினது என்று சொல்லி. கூக்குரலின் சத்தம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா,
அவர்களுக்கு சொல்லியாச்சு, நீங்கள் வளமையா இருக்கிற விதமாக செங்கல் அறுத்து தீரணும். ஆனால் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் எல்லா இடத்திலும் போய் தேடி தாளடிகளை கொண்டு வந்து நீங்கள் சுட வேண்டிய அதே அளவு நீங்கள் சுட்டு தர வேண்டும். இல்லாத போது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். அவருடைய அப்பமானது கண்ணீரோடு கூட தான் இருந்தது. அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறான். தேவ ஜனங்களை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துகிறான். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ நீதிமான் என்பதை மறந்து விடாதே. எத்தனை தூரம் உனக்கு துன்பங்கள் வந்தாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. என்ன நடக்க 1 பேதுருடைய புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. எனவே இத்தனைக்கு மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரே, நாங்கள் அடிக்கப்படுகிறோம் ஐயா, நாங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறோம் ஐயா, நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்ணீரோடு கூட கர்த்தரை சேவித்தார்கள். கண்ணீரோடு கூட கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில பல விதமான துன்பங்கள், வேதனைகள் சொல்ல முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில நீ இருக்கலாம். இந்த துயரமான வேளையில யாரோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுவேன், யாரோடு கூட சொல்லுவேன், இது வெட்கத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் தெரியுமா? யாரிடத்திலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் சொன்னாலும் கூட ஒருவேளை அவர்கள் உனக்காக அனுதாபப்படுவார்கள், அல்லது போனால் உனக்காக சேர்ந்து ஏதாவது ஒரு சமாதானமான காரியத்தை சொல்வார். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே அவர்கள் சமாதானம் சொல்லுவார்கள். இன்னொரு சிலரிடத்தில் சொன்னால் அவர்கள் உன்னை பார்த்து நகைப்பார்கள், உன்னை பார்த்து சிரிப்பார்கள், உன்னை பார்த்து ஏளனமாய் நினைப்பார்கள். ஆனால் உனக்காக ஒரு இடம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் சொல்ல, அதுதான் பிளக்கப்பட்ட கன்மலை, அதுதான் கிழிக்கப்பட்ட அந்த திரைச்சீலைக்குள்ளே இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று நீ கதறுவாயானால் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது மட்டுமில்லை, வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். என்ன செஞ்சாரு? தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் விரோதமாக எழும்பினது. பார்வோனும் அவனுடைய சேனையும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீமையை செய்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அந்த தீமையை திருப்பி கொடுத்தார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது பாருங்க, எத்தனை வருஷமான துக்கம் என்றால் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். என்னது? 400 வருஷம் தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக என்ன துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வர்றாங்க. அப்பா, உங்க அப்பா எப்படி இருந்தாரு? அவர் இதை விட பாடுபட்டார். அப்பா, உங்க அப்பா எப்படி இருந்தாரு? அதை விட பாடுபட்டாரு. வேதனையான காரியங்கள், வேதனையான அந்த கதைகளைத்தான் அந்த பிள்ளைகள் கேட்டு கூட வளர்ந்திருக்கும். துன்பம் துன்பம். யாரு? யோசேப்பு எகிப்துக்கு வந்தான். இஸ்ரவேல் என்று சொல்லுகிற யாக்கோபுடைய சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி வேதனை அனுபவிக்கிறது 400 வருஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இனி போதும் போதும், துன்பங்கள் அனுபவித்தது போதும், இனி இன்பங்களை காணத்தக்கதான நாள் என்று சொல்லி கர்த்தர் அங்கிருந்து விடுதலை செய்தது உண்மை என்றால் இன்றைக்கு துன்பத்தை அனுபவிக்கிற உனக்கும் கர்த்தர் இதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நடந்தது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர்களிருந்து அவனை விடுதலையாக்குவார். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. சங்கீதம் 34:19 வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை இன்னைக்கு உங்களை விடுவிப்பாரா? விடுவிப்பாரா? நான் சொல்றேன், என் ஆண்டவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவர் யாருக்கு பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
யாரையும் வெறுக்கிறவர் அல்ல. அவர் நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். எனவே நமக்கு செய்யாவிட்டால் யாருக்கு ஆண்டவர் செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? பிள்ளைகளைத்தானே அவர் நேசிக்கிறார். ஆனால் நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை சந்தேகிக்கிறோம், அவிசுவாசத்தோடு கூட பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை விட்டுட்டு போக மாட்டார், எனக்கு அற்புதம் செய்யாமல் விட மாட்டார். இந்த பூமியிலே அந்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தால் விடுவிக்கும் போது ஆசீர்வாதம் வருது. நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். என்னது, அங்கே அடி வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, குடும்பம் ஐக்கியமாக இருக்கல, இப்படியெல்லாம் இருந்து இப்போ என்னது, புறப்படும் போது என்னது, வெள்ளியும் பொண்ணும் அள்ளிட்டு போங்க, அள்ளிட்டு போங்க. கர்த்தர் அப்படிதான், நீதிமானுக்கு வர்ற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவனை விடுவிக்கும் போது ஆசீர்வாதத்தை மழையாக பொழிவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி பொழியும் போது என்ன நடக்குன்னா, இந்த நாவு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். வாசிக்க யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளிட்டார். தீமை செய்தவர்களுக்கு ஆண்டு தீமையை கொடுத்தார். அப்படிதான் முதல்ல வாசிங்க. அப்போ என்னதுன்னா, எல்லாத்தையும் பார்வோனையும் சேனை என்னங்க, கண்களுக்கு முன்பதாகவே அவர்களை தண்ணீர் மூடினது. ரதங்கள் எல்லாம் உருண்டு ஓடி சிலுகளெல்லாம் இல்லாமல் போய் அவர்கள் மாண்டார்கள். இப்போ தேவ ஜனங்கள் சந்தோஷத்தோடு கூட அவருடைய பயணத்தை தொடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மாதத்தின் நான் நினச்ச 3வது கிழமை 4வது கிழமை பாட்டு படித்தாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாம் அடியெடுத்து வைக்கிற வார நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் துதித்து பாட கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிற உற்சாகமான கீதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்ச, அப்போ தொடர்ச்சியான போராட்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் பொறுமையை இழந்துடக்கூடாது. ஏனென்றால் பிசாசு பொறாமை நிமித்தமாகத்தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குறான். பார்வோன் கூட என்ன சொன்னா, இவர்கள் நம்மை விட வளர்த்துறா இருக்காங்க, ஜாதி பெருகிட்டே போய்கிட்டே இருக்குது, அதனால ஏதாவது உபாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா பொறாமை. இன்றைக்கு நீங்கள் குடும்பமாக இருக்கிறது, பிள்ளைகளோட இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. யோபு அதை தானே பார்த்தான், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, நல்லா இருக்கிறான், இவனையே இப்படி விடணும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆனால் நமக்கு அது தேவையே கிடையாது. அவன் என்ன நோக்கத்தோடு இருந்தாலும் சரி, தொடர்ச்சியான காரியங்கள் வரும் பொழுது, அந்த துன்பங்கள் வரும் பொழுது, அவன் பொறாமையில் செய்யட்டும், எப்படி செய்யட்டும், நாம் நம்முடைய உத்தமத்திலே நிலைத்திருக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26:18 வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். என்னது, ஈசாக்கு நீங்கள் அதே 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் என்ன செஞ்சார்? 100 மடங்கு ஆசீர்வச்சிட்டார். ஆசீர்வச்சோன்னு பொறாமை வந்துருச்சு. எங்கேயோ இருந்து வந்து பாரு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். அதனால என்ன செய்யணும், நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஒன்றும் சொல்லலை. சரி நான் போகிறேன்னு போயிட்டான். போயிட்டு தன் தகப்பன் தோண்டின அந்த கிணறுகள்,
அவைகளை என்ன தூற்று போட்டாங்க, எல்லாம் மூடி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், போய் தோன்றான், தன்னுடைய வேலையாட்களை வைத்து தோண்டுகிறான். தோண்டும் பொழுது முதலாவது தோண்டினோடனே இந்த கேரூர் மேப்பர்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. அங்கேருந்து வந்தோடனே இங்கே தண்ணி அவனுக்கு கிடச்சிருச்சு. பற்றியா, இன்னொரு ஆசீர்வதிக்குவா, இது எங்களுக்கு தான் சொந்தம், இது எங்களுக்கு தான் சொந்தம். ஆட்களை போட்டு சண்டை பிடிங்கன்னு சொல்லலை, ஆட்களை பிடித்து எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லலை. நஷ்டம் இவனுக்கு, அவன்தான் தோண்டினான், அவன்தான் கண்டான். அது அவங்க தகப்பன் தோண்டின துறவு. பரவாயில்ல வச்சுக்குங்க, பரவாயில்ல வச்சுக்குங்க, ஏன்னா அவன் நீதிமான். பரவாயில்ல வச்சுக்கங்க. போகிறான், அடுத்த இடத்துக்கு போகிறான். பாருங்க, போயிட்டு என்ன செய்கிறான், வேறொரு துறவை தோன்றான். நீங்கள் வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் இல்லை, வேறொரு துறவை தோன்றான். அதற்கு அவர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார். ஆகையால் அதற்கு என்னது, சித்தனா என்று பெயர் வைத்தான். 34ஆம் அதிகாரம் 15ஆம் வாசிங்க சங்கீதத்தில். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. என்னது, இப்படி எல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க, எதிர்த்து சண்டை பிடிக்கல. யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே அப்பா என் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் நஷ்டமாகிட்டு போகுதுப்பா, அவ்வளோதான் சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தவனாச்சு, கர்த்தரை நேசிக்கிறவனாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ ஈசாக்கு மாலை வேளையிலே கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கும்போது தான் ரெபேக்காள் அங்கேருந்து வர்றான். அப்போ அவன்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா, கர்த்தரை தொழுது கொள்கிற நல்ல பழக்கம் இருக்குது. ஆண்டருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருந்தான். அங்கே போய் ஆண்டவர் நேசித்து ஆண்டரோடு பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி தானே கர்த்தரை சொல்லியிருப்பான். சொன்னோன்னு ஆண்டவர் இருந்தவா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, செவிகள் கூப்பிடுதலுக்கு. நீங்கள் நீதிமான் தானே. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, எதிர்த்து போகாதீங்க, எதிர்த்து நடக்காதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. இதை குறித்து யாரோடையும் போய் என்ன செய்யாதீங்க, கலந்து ஆலோசிக்காதீங்க. அப்பா சொல்லுங்க, கண்கள் திறந்திருக்கிறது, அற்புதம் நடக்க ஆயத்தமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். யோபுடைய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இன்றைக்கு உன் கூடாரத்து மேல இருக்கிறது. தேவனுடைய அந்த ரகசிய செயல் என்ன செய்யும் என்று சொன்னா 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில், பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுகி பெரியும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எவ்வளவு பெரிதான ஒரு நல்ல அருமையான வார்த்தை. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரட்டினாங்க, வெளியில வந்து எவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட்ட, அதையும் கூட கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி இல்ல, அவர்களுக்கு எதிர்த்து போகல. தேவன் நமக்கு அன்பு பாராட்டுகிற நேரம் வந்து விட்டது. கர்த்தர் நம்மை பழுகி பெருக செய்ய போகிற நேரம் வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதிர்த்து சண்டை போடவோ, எதிர்த்து அவர்களோடு வாதாடவோ, எதிர்த்து நிற்கவோ இல்லை. அவன் தேவனை மட்டும் விசுவாசித்து எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததும் இல்லை. எந்த ஒரு காரியத்தில் வேலை செய்யற இடமா இருக்கலாம், விட்டு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் இலகுவா போய் பாருங்க, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துகிறத பார்ப்பீங்க, அதே இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அவனோடு இருந்தார் என்று சொல்லி அங்க நீங்க பார்ப்பீங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நீதிமானுக்கு வர்ற துன்பங்கள் அநேகமா இருக்கும். நான் சொல்றேனே, வேலை செய்யற இடத்துல நான் அதே இடத்துல மறுபடியும் உங்கள்கிட்ட வரும். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், வேகம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். என்னது, மறுபடியும் எல்லாரும் வர்றான், போடா அப்படின்னு விரட்டின வேலைன்னு செய்யறான், வர்றான். இன்னைக்கு உங்களை வேணாம் வேணான்னு எல்லா இடத்துலையும் வெறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஏற்று நிற்காங்க. அவங்களை குறித்து எங்கேயும் போய் பேசாதீங்க, அவங்களுக்கு விரோதமான செயல் செய்யாதீங்க. மேலே பாருங்க, ஆள் திருப்பி வருவான். உன்னை பணிந்து நாங்கள் ஏறி நடக்கும்படி
இரு என்று சொன்னவர்களை கர்த்தர் காலின் கீழ் கொண்டு வர்றது போல கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கி அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. ஈசாக்கு மாதிரி இருங்க. அப்போ எந்த நடக்கும் வரும். அப்போ ஈசாக்கு ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க, 26, 29 வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஏன்னா 100 மடங்கு வந்தோன்னு போட அப்படின்னு விரட்டினீங்க. துறவுகள் தோன்ற போது எங்களுக்கு சொந்தம்னு வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ வந்து சொல்கிறான், நீர் கர்த்தரோடு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு இருக்கிறனால கர்த்தரும் ஆசீர்வதிக்கிறேன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம், சமாதானத்துக்குள்ளே வர்றான். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக வெளியில் எத்தனையோ இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் குறிப்பாக உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதா? அவங்க செஞ்சிட்டாங்க, நானும் செய்வேன், அவன் எனக்கு செய்த பிரகாரமாக நானும் அவனுக்கு செய்வேன் என்று நீ சொல்ல. இது நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நினைக்காதீங்க. ஒரு கண்ணத்தில் அரைந்தா மறு கண்ணத்தை கூட இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதான். அது நமக்கு செய்ய முடியாதுன்ற நினைக்காதீங்க. கொஞ்சம் இலகுவாக பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்யறது நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்படி? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதம் 138:7, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீர் நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை பாதுகாத்துக்கையா. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்தார், என் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்தார், என் வேலைத்தளத்தில் பெரிய காரியம் செய்தார், அற்புதம் செய்தார், அது செய்தார்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிப்பீங்க. இன்றைக்கி நீ ஒரு காரியத்தை நினைத்து உனக்கு உன்னாலே நம்ப முடியாதபடிக்கு அவைகள் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொன்னாலும் சரி, நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை, நீ துக்கப்பட்டு போகிறதில்லை, நீ சஞ்சலப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். நீ கம்பீரமான சத்தத்தோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவன் வெற்றி சிறந்தார், தேவன் அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா.